ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு பரினாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பரினாஸ் கிச்சனில் ரோட் சைட் கடைகளில் கிடைக்கக்கூடிய காளான் ரொம்பவே சுலபமாக சுவையாக எப்படி வீட்டிலே செய்கிறதுன்றதாக பார்க்க போகிறோம். வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். இது செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 400 கிராம் அளவுக்கு முட்டைகோஸ் இந்த அளவுக்கு பொடி பொடியாக நறுக்கி தண்ணியில் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். கப் அளவுக்கு சொல்லணும் அப்படின்னா 3லேருந்து 3.5 கப் அளவுக்கு இது வரும். இப்போது இதை பைண்ட் பண்ணுறதுக்கு நம்ம மாவு இது கூட சேர்க்கணும். அதுக்கு நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு மைதா மாவு நான் சேர்த்துருக்கேன். இது கூடவே 1/4 கப் அளவுக்கு சோள மாவு கார்ன்ஃப்ளோர் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி மிளகாய் தூள் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இதையும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு ஃபுட் கலர் வேணும்னா சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். சேர்த்துட்டு இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கோஸ்லே தண்ணி ஊறி இருக்கிறதுனால நமக்கு தண்ணி தேவைப்படாது. இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக கிளறி விட்டு அதுக்கப்புறம் தண்ணி இல்லை அப்படின்னா சேர்த்துக்கோங்க. இது கூடவே தேவையான அளவுக்கும் உப்பும் சேர்த்து இந்த அளவுக்கு நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம கையில் பிடிச்சோன்னா நமக்கு இந்த மாதிரி வரணும். இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போது ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி வடை தட்டுற மாதிரி ஃப்ளாட்டாக நம்ம தட்டி எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் இதை நம்ம திருப்பி விட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் போட்ட உடனே திருப்பி விட்டீங்க அப்படின்னா நம்ம சேர்த்து வச்சுருக்க அந்த ஒன்றா தட்டி சேர்த்தோம் இல்லையா, அது எல்லாமே பிரிஞ்சு பிரிஞ்சு போகிற மாதிரி இருக்கும். அதனால் ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் வேக விட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், 2 பக்கமும் நல்லா இந்த அளவுக்கு வெந்து வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம இதை எடுத்துகிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரை இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு ஒயிட் கிளாத்து கீழே நம்ம எண்ணெயை வடிகட்டி எடுத்துக்கலாம். இதே போல் எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம 2 பிச்சு விட்டுக்கலாம். அப்போ நம்ம அந்த காளான் மசாலாவில் நம்ம சேர்க்கும் போது இன்னுமே ஈஸியாக இருக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு. அதுக்காக இந்த மாதிரி எல்லாத்தையும் பிச்சு விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம காளான் மசாலா ரெடி பண்ணிடலாம். இது செய்கிறதுக்கு ஒரு கடாயில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சி வரணும். நான் இன்றைக்கி 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன். அது கூடவே ஒரு பச்சை மிளகாவையும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும். வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க. நம்ம இன்றைக்கி எந்த ஒரு சாஸுமே இல்லாமல் பண்ணுறதுனால நான் இன்றைக்கி 2 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி அரைச்சி நான் இது கூட சேர்த்துக்க போகிறேன். தக்காளி அரைச்சிட்டு அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும். அந்த தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம இதை கிளறி விட்டுக்கலாம். இப்போது இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். வெங்காயம் தக்காளியோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் இது கூட ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம மிளகாய் தூள் அந்த காளான் இதுலேயும் பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கிறதுனால பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது ஒரு கப்பில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து எந்த ஒரு கட்டிகளும் இல்லாத அளவுக்கு இந்த அளவுக்கு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த வெங்காய மசாலாவில் இதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு லைட்டாக கொதிக்க விடுங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லிக்விட் கன்சிஸ்டன்சி தேவைப்பட்டதுன்னா லைட்டாக நீங்கள் தண்ணியும் சேர்த்து நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நல்ல கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த காளான் ஃப்ரை, அதை நம்ம இதில் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லைட்டாக கரண்டியை வச்சு இதை இந்த மாதிரி அமுக்கி விட்டிங்க அப்படின்னா நல்லா மசிஞ்சிரும். அதுக்காக தான் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு இருங்க. இது கூட இப்போ உங்களுக்கு உப்பு கம்மியாக இருக்கா அப்படின்றதையும் செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். பாருங்கள் எந்த அளவுக்கு நம்மளோட சுவையான காளானெல்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு.
அப்படியே இதை நம்ம சூடாக வந்து சர்வ் பண்ணிடலாம். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சுட சுட காளான ஒரு பிளேட்டில் சேர்த்துட்டு அது கூடவே நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருக்க கொஞ்சமாக வெங்காயத்தை கார்னிஷ்க்கு நம்ம வந்து சேர்த்துக்கலாம். அது கூடவே கார்னும் நம்ம வந்து சேர்த்து அப்படியே சர்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச ரோட் சைட் காளான் வீட்டிலே ரொம்ப சுலபமாக செஞ்சுட்டோம். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். See you. Tata. Bye bye.